பத்மமுகே ரௌத்ரரூபிண்யாம் அபயஸ்தாங்கித கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுருசிம்மா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. கனகம்பட்டி பழனிசாமி சித்தரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்தரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்தரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 6 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்கிறார், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். நல்லா இருக்காரா? நல்லா இருக்கார். 3ஆம் இடம் என்பது முக்கால் சுகம். இதில் எல்லாத்தை விட ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 9க்குடையவன் 2இல் இருக்கிறார். சூப்பருங்க. குரு ஸ்தான பலம் 2ஆம் இடம் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் கோச்சார ரீதியாக குரு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ இந்த மேஷ ராசிக்கு 2இல் குரு இருக்கிற வரைக்கும் உங்களை அடிச்சிக்க முடியாது. பொருளாதாரத்தில் சுபிட்சத்தை பார்ப்பீங்க. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு. அதாவது பணமும் வரும், மன நிம்மதி வேணுங்க. பணம் வந்துட்டால் பத்தாது. குடும்பத்தில் அமைதி இருக்கணும். கண்டிப்பாக அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எல்லாமே இருக்கும். முயற்சி ஸ்தானத்தில் போய் செவ்வாய் உட்காந்து 8ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு சிறு முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் என்று சொல்லலாம். ராசிநாதன் பார்க்குறது மட்டும் இல்லை, குருவும் 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ தொழில் ரீதியாக ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய காலம். தொழிலில் நீங்கள் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழிலை அபிவிருத்தி பண்ணுங்கள். ரெட்டிப்பு வருமானம் வரும், ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும். தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், இல்லை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். இது காலம், பொன்னான காலம். காலம் உங்கள் கையில். அப்போது நீங்கள் அற்புதமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள். நல்ல சம்பாத்தியத்தை பண்ண போகிறீங்க. படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறையிலேயே கிடைக்கும். இல்லை ஜாதகத்தை பார்த்து நம்ம தொழில் தான் பண்ணணும்னு ஒரு நிலை இருந்தால் தொழில் கூட துவங்கலாம். அற்புதமாக அரங்கேறி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. என்ன, சனி பகவான் 11ல் இருக்கிறார், வக்ரகதியில் இருக்கிறதால அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. மற்றபடி ஒன்றும் குறை இல்லை. இப்போ 7 மணிக்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது. 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்கணும். ஸோ இன்புட்டு இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் சிறந்து விளங்கும். உத்தியோகத்தில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், தேவையான சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் வேணுமா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள். அப்போது இது அற்புதமான நேரம். பாருங்கள், உங்களை பொறுத்தவரையிலையும் ராகு பகவான் 12ல் இருக்கார். 12ல் ராகு இருந்தால் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா? அனுகூலத்தை தரும். தாராளமாக நீங்கள் வெளிநாடு போகணும், உயர்கல்விக்காக போகணும், உத்தியோகத்துக்காக போகணும், இல்லை சொந்த தொழிலுக்காக போகணும். எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். இந்த ட்ரேடிங் ஏஜென்சி வச்சுருக்கிறவங்க, கம்ப்யூட்டர், லேப்டாப், எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், இதெல்லாம் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பான காலம். இந்த ராசியை சனி பகவான் பார்க்குறாரு. அது ஒன்று தான் மைனஸ். உங்களுக்கு மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம்.
மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்குறது ஒரு குறை தான். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் வரலாம். பிள்ளைகளுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம். பூர்வீக சொத்து யாராவது ஆட்டிய போகிறதுக்கு இருப்பாங்க. நீங்கள் குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் பெற்று சென்று வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி உங்களுக்கு தேனாறு பாலாறு ஓடும். ஏன்னா பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய நேரம் இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் என்பது ஒரு துளியும் இருக்காது. இந்த சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, அச்சகத்துறை, பிரிண்டிங், மற்றபடி டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், ஆசிரியர்கள், கற்பனைவாதிகள், டைரக்டர்கள், ஜோதிட அன்பர்கள், வழக்கறிஞர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. நினைக்கிறத சாதிக்க முடியும். அதுதான் புதன் சூரியன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதத்தை தரக்கூடிய நிலை. ஒரு சிலர் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்கும். கோர்ட்டு பஞ்சாயத்து அப்படின்னு எதாவது போகிறீங்க அப்படின்னா அது கூட உங்களுக்கு சாதகமான சூழல். திருமணம் அப்படின்னும் பொழுது 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அப்போ திருமணத்திற்காக நீங்கள் பார்க்குறீங்க, வரன் பார்க்குறீங்க, வரன் குதிர்பாடாகும். லட்சுமி கடாட்சம் நிறைந்த காலகட்டம். 7க்குடையவன் 7இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள். ஒன்று அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதில் ஒரு வருமானம், அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை. வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கிடைக்கும். ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கு சிறப்பான காலம். போலீஸ், காவல்துறை, இந்த சிபிசிஐடி, துப்பறியும் இலாக்காவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். அவங்க சைன் பண்ணி அவங்க திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை. அப்போ சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளி முதலாளிகள் சிறப்பாக வேலை பார்த்து சந்தோஷமாக செயலாற்றக்கூடிய ஒரு தருணம், சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி இரும்புக்கு அடியில் நிலக்கரி சுரங்கம், பெட்ரோலியம் ப்ராடக்ட் போன்ற விஷயங்களில் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கும் சிறப்பான ஒரு காலமாகத்தான் இது அமையப்போகிறது. மற்றபடி நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு மேன்மையான ஒரு வாரம். ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. குரு பகவான் இப்போது ராசியில் இருக்கார். ராசியில் குரு பகவான் இருந்தால் ரொம்ப சிறப்புங்க. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். மற்றபடி குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. 7ஆம் இடத்து அதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார், வருமான ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால், நண்பர்களால், கூட்டு தொழிலால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும், அனுகூலம் கிடைக்கும் என்று சொல்லலாம். மொத்தத்தில் இந்த கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்த இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா? வாங்க பார்க்கலாம். 4ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 4ஆம் இடம் என்பது மாத்திருஸ்தானம். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தராது. மாறாக பகை உணர்ச்சி ஏற்படும். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். அது மட்டும் இல்லை, வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைச்சி பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு சுகஸ்தானம் கெடுகிறது.
நீங்கள் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க, ஒரு மாதத்துக்கு உண்டான செலவு, அது ஒரு வாரத்திலே காலி ஆகிடும். எது ரொம்ப எசென்ஷியல், வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஒயர் போச்சு, ப்ளம்பிங்கு குழாய் உடஞ்சிடுச்சு, அப்புறம் கதவு தாப்பால் போயிடுச்சு, இந்த இடத்துல ஃப்ளோரிங் வந்து இடிஞ்சு போச்சு, இப்படி பல கம்ப்ளைண்ட் இருந்தாலும் எது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலோ அதை மட்டும் பாருங்கள், அதை மட்டும் எடுத்து செய்யுங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அற்புதமான நேரம். புதன் உச்ச நிலையில் இருக்கிறார். உங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் 100% கிடைக்கக்கூடிய ஒரு காலம். எது எப்படி இருந்தாலும் குலதெய்வம் உங்களை காப்பாற்றும். சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். உங்களை பொறுத்தவரையிலையும் எந்த குறையும் கிடையாதுங்க. தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 11ல் ராகுவே இருக்கிறார். அற்புதம். அதனால் உங்களுக்கு இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். சந்தோஷத்தினுடைய உச்சத்துக்கே போவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். சீட்டாட்டோ, ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள். ரிஷிகள், முனிகள், குருமானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். பூர்வீகத்தில் வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, ஏன்னா செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்குறார், குருவும் பார்க்குறார். இப்போ அதனால் பூர்வீகத்துக்கு போய் ஏதாவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீடு கட்டுறது, இப்படி தோட்டத்துக்கு வேலி போடுறது, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. மற்றபடி 5ஆம் இடம் மிக மிக சிறப்பாக இருப்பதால் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரித்து கொள்ளாதவங்களுக்கு இந்த காலத்தில் நல்லா பிரிச்சுக்கலாம். ராசிநாதன் ஆட்சி பீடத்தில் இருப்பது கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் கலைத்துறை, சினிமா மற்றும் தொலைக்காட்சி, பத்திரிகை துறை, மீடியா துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் தேடி போனாலும் கிடைக்கும், சில நேரத்தில் உங்களையே தேடி வரும். ஏன்னா நேரம் அற்புதமான நேரம். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு நிலை. நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள். இது மட்டும் இல்லைங்க, 7ஆம் இடத்தை குரு பார்த்தாலே ஒரு சந்தோஷங்க. சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து கிடைக்கும். அதே நேரத்தில் எங்கு சென்றாலும் சிறப்பு, சென்றமிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லலாம். எங்கே போனாலும் ஆதரவு கிடைக்கும். எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் குவியும், பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்குறதால வெளியூர், வெளிநாட்டு பயணம் செல்லுங்கள். உங்கள் ஜாதக அமைப்பு அதுக்கு இடம் கொடுக்குதுன்னு சொன்னால் தாராளமாக போகலாம். சொந்த தொழிலுக்காகவோ, உத்தியோகத்துக்காகவோ, இல்லை உயர்கல்விக்காகவோ செல்லலாம். அல்லது இதெல்லாம் இல்லைங்க, நான் வந்து சும்மா டூர் மாதிரி போகிறேன், ஆன்மீக டூரு, இன்ப சுற்றுலான்ற மாதிரி போயிட்டு வர போகிறேன், போயிட்டு வாங்க. ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். 9ஆம் இடத்தை குரு பார்த்தா குருவருளும் திருவருளும் உண்டு. ஈஸிலி டு கெட் அப்படின்னு போராடி எதையும் ஜெயிக்கத்தால் அது தானாக நடக்கும். பாக்கியமான ஒரு சூழல், நேரம் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்து அதிபதி சனி 10இல் ஆட்சி பீடம் ஏறி இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும். அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, இல்லை சொந்த தொழிலே செஞ்சாலும் சரி, நீங்கள் வந்து உழைப்பு, அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. 11இல் ராகு பகவான், அற்புதத்திலும் அற்புதங்க, சூப்பர். அதாவது உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம், சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ராகு வந்து இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார், பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். அப்போ தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் இது நாள் வரைக்கும் ஒரு டல் அடிச்சிருக்கோம், மந்தத்தன்மை இருந்திருக்கும் தொழில். இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் சூடு பிடிக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணால், இல்லை நான் வெளிநாட்டிலே தாங்க இருக்கிறேன், இன்னும் நல்லா பண்ணலாம்.
இப்படி இந்த நேரம் உங்களுக்கு உள்நாட்டில் பணி செய்தாலும் தொழில் செய்தாலும் சரி, வெளிநாட்டில் செய்தாலும் சரி, நேரம் அற்புதமான ஒரு நேரம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்போது அயன சயன போகம் கெடுகிறது. வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, பந்திச்சு விட்ட மாதிரியே இருப்பீங்க. அதே நேரத்தில் செலவுகள் அசுப செலவும் இருக்கும், சுப செலவும் இருக்கும். அசுப செலவு அப்படின்னா தேக ஆரோக்கியம், உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவு குடும்பத்தில் யாருக்காவது ஏற்படலாம். ஏன்னா 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, உங்களுக்கே கூட உடம்பு முடியாமல் போகலாம். அதனால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக திருப்திகரமான ஒரு வாரமாகத்தான் அமையப்போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை போற்றுங்கள். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது தனது இன்னொரு ராசியான கன்னியில் ஆட்சி உச்ச நிலை பெற்று குரு பார்வையில் இருக்கிறார். ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருப்பது, ஆட்சி உச்சம் பெற்று குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு. இந்த மிருக சீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா? வாங்க பார்க்கலாம். ராசிநாதன் உச்சநிலை பெற்று குரு பார்வையில் இருக்கிறதால கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை உயரக்கூடிய ஒரு காலம். உங்கள் காட்டில் மழைங்க, நீங்கள் இன்னுமே நினச்சதெல்லாம் சாதிப்பீங்க. ராசிநாதன் உச்சம், குரு பார்வை, எங்கு சென்றாலும் சிறப்பு, சாதிக்கக்கூடிய நேரம். ஏற்கனவே எப்போவோ போட்ட, இப்போ செஞ்சு வச்ச ஒரு வேலை இப்போ அது கிளிக் ஆகி சக்ஸஸ் ஆகும். அதுபோல் ஒரு அற்புதமான நேரம். அதில் குறிப்பாக பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, ஆடிட்டர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்க எல்லோருக்குமே ஒரு சிறப்பான நேரம், சிறப்பான காலம். உங்கள் காட்டில் மழை, இந்த டயத்தை பயன்படுத்திக்கிங்க, பாசிட்டிவாக பயன்படுத்திக்கிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது, அற்புதமான நேரம், ஜெயிக்கக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்தை சனி பார்க்குறார். முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறதால முயற்சி தடைபடலாம். ஆனால் தடைபட்டாலும் அடுத்தது உடனே சக்ஸஸ் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். இல்லை இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம். மற்றபடி இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிற கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். 4ஆம் இடம் 4க்குடைய புதனும் உச்சம் ராசிநாதனாகவும் இருக்கிறார். அப்போது குரு பார்வையில் இருக்கிறது, செவ்வாய் வேறு 4ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ அமக்கலங்க. இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இதுதான் நேரம். ரொம்ப நாளாக நினச்சிருப்பீங்க, ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், இல்லை வீடு கட்டணும், ஒரு ஃப்ளாட்டு வாங்கணும், ஒரு தோட்டம் வாங்கணும், இப்படி ஒரு அபிலாஷைகள் இருந்திருக்கும். அந்த அபிலாஷை நிறைவேறக்கூடிய தருணம் குடும்பத்தில் எல்லோரும் உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க. ஒரு இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா அப்படின்னு. ஏன்னா அற்புதமான நேரம், காலம் உங்கள் கையில் இப்போ இருக்குது. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அந்த இன்ஸ்டியூஷனுக்காகட்டும், ஒரு யூனிவர்சிட்டி, இல்லை ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை மெட்ரிக் ஸ்கூலாக, எதுவாக இருந்தாலும் நேரம், நல்ல நேரம், ரெகக்னேஷன் கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமாக நல்ல பள்ளி, சிறந்த பள்ளின்னு பேர் எடுக்கக்கூடிய, சிறந்த கல்லூரின்னு பேர் எடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இல்லை வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நல்ல ஆசிரியர் விருது கிடைக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கலாம். அதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். மற்றபடி ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். அஞ்சிக்குடையவன் அஞ்சில் ஆட்சி பீடம். குலதெய்வத்துடைய அனுகிரகம் 100% கண்டிப்பாக இருக்குங்க. சூப்பர். சுக்கிரன் சிறப்பாக இருக்கிறதால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் செழிப்பான வாரம். வேலையில் பிஸியாக இருப்பீங்க, இன்னும் ஒரு வேலை வந்து உங்கள்கிட்ட வரும். இல்லை வேலையே இல்லாமல் இருப்பீங்க, தேடி வரும். இல்லை நீங்கள் தேடி போனாலும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பெற்றால் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு
கலகட்டும், சூப்பரான நேரம் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 6ஆம் இடம் என்று சொன்னால் வெற்றி ஸ்தானம். அதை குரு பார்க்குறாருன்னா வெற்றி கண்டிப்பாக உண்டுங்க உங்களுக்கு. ராசிலேயே வெற்றினா அந்த 6க்குடைய செவ்வாய் இருக்கிறதால வழக்கத்துக்கு மாறாக உங்கள்கிட்ட ஒரு சுறுசுறுப்பு, ஒரு விறுவிறுப்பு, ஆக்டிவ்னஸ் கண்டிப்பாக இருக்கும். செயல்பாடுகள் இருக்கும். தீரம் வீரதீர செயல்களில் நீங்கள் சக்ஸஸ் பெறுவீங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடு போகணுன்னா கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் நிலுவையில் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். இல்லை பஞ்சாயத்தில் இருக்குது, அந்த பஞ்சாயத்து உங்களுக்கு நல்ல தீர்ப்பாக கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவாகத்தான் இருக்கும். மனைவி என்ன வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவாங்க. பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, இல்லைனா ட்ரெஸ் மெட்டீரியல், ஆர்னமெண்ட்ஸ்னு வாங்கி தருவாங்க. அது பெண்களுடைய செலவு என்பது ஒரு சுப செலவாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றபடி 9ல் சனி இருக்குது, வக்ரகதியில் இருக்கிறதால தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் 10ல் ராகுங்க. 10ல் ஒரு பாம்பாவது இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறது தொழிலில் நீங்கள் ஏனோ தானோன்னு நீங்கள் மாட்டும் டல் அடித்து உட்காந்து தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க. வர்ற கஸ்டமர் சொல்லுவார், என்னப்பா கடை நடத்துகிறேன், நான் வேணால் காசு தரேன், கொஞ்சம் இன்னும் நல்லா சரியாக பண்ணுப்பா, நான் தரேன் காசு அப்படின்வாங்க. அப்படி வரவங்க உங்களை ஊக்குவிச்சு அவங்க தருவாங்க. அதை வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணி நீங்கள் பெரிய லெவலில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். அதுவும் உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். கம்ப்யூட்டர், லேப்டாப், எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இது எல்லாம் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பான நேரம். அந்நிய பொருளாதாரம் ஒரு சிலருக்கு வீடு தேடி வரப்போகிறது. தொழிலில் வழக்கத்துக்கு மாறாக இன்வெஸ்ட் பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. தொழில் சூடு பிடிக்கக்கூடிய ஒரு நேரம். இருந்தாலும் செலவினங்களை செய்வீங்க. வர்ற வருமானத்தை அப்படியே தொழிலையே போடுவீங்க. இன்னும் பில்டப் பண்ணணும், இன்னும் நல்லா சம்பாதிக்கணும்னு. அது பாசிட்டிவ், நல்ல முயற்சி தான். 11ஆம் இடத்தை சனி பார்க்குறார். மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். மற்றபடி முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு தாமதமாகும். செலவினங்கள் இப்போ குரு 12ல் இருக்கார். செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவாகத்தான் இருக்குமே ஒழிய அசுப செலவுக்கு வேலையே கிடையாது. அப்போது இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பாருங்கள், 4ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. பசங்க நல்லா படிப்பாங்க. நல்ல யூனிவர்சிட்டியில் நல்ல ஒரு இன்ஸ்டியூஷனில் சேர்த்து விடுவீங்க. அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும், தேக ஆரோக்கியம். அதாவது 4ஆம் இடம் சுகஸ்தானம், சுகவாசியாகவும் இருக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த மிதுன ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் வேண்டாம், நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. சந்திர பகவான் தினக்கோள் 2.25 நாள் ஒரு ராசியில் இருப்பார். 12 ராசியும் 30 நாளும் கிடப்பார். இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா? இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு? புனர்பூசம், 4ஆம் பாதம், பூசம், ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த கடகராசி. இந்த கடகராசிக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, குரு 11ல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. சனி பகவான் 8ல் இருந்தாலும் அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு, இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பது மாபெரும் சிறப்பு. இருந்த போதிலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மலம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள்.
எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து தலைக்கு வர்றது தலைப்பாயோட போடும். இந்த சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். குடும்பத்தை நல்லாவே பிரிப்பார். குடும்பத்தை நல்லா பிரிப்பார். கணவன் மனைவி கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்க முயற்சிக்கணும், விட்டு கொடுத்து போகணும். அதே நேரத்தில் பணம் பல வகையில் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. மற்றபடி ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குதுன்னா அப்போ நீங்கள் பேசுகிறது தவறாக மாறலாம். இப்போது ஒரு வழக்கறிஞராக இருக்கிறீங்க, ஆர்கியூமெண்ட் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஆசிரியராக இருக்கீங்க, பார்த்து பாடம் எடுங்க. இல்லை ஜோசியராக இருக்கீங்க, கொஞ்சம் நிதானித்து பலனை சொல்லுங்கள். அவ்வளோதான். மற்றபடி நம்ம கடமையை நம்ம செய்யணும். இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறதால கொஞ்சம் கூடுதலான எச்சரிக்கை தேவை. கொடுக்கல் வாங்கல் அறவே செய்யக்கூடாது. 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதி புதன் உச்ச நிலையை பெற்று குரு பார்வையில் இருக்குது. 2 சூரியன் 3க்கு போய் குரு பார்வையில் இருக்கார். பணம் பல வகையில் வரும், ஒன்றும் குறை கிடையாது. இந்த பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, வழக்கறிஞர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு நேரம், சிறப்பான ஒரு காலம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு சிலர் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் அடைவர். ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவார்கள். எடுக்கின்ற முயற்சி சிறிய முயற்சியாக இருந்தாலும் இமாலய வெற்றி பெறும், அதில் குறை ஒன்றும் இல்லை. 4ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம், 2 வீலர் அல்லது 4 வீலரே. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கார் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை இருந்திருக்கும். இப்போ அதுக்கான ஆசை நிறைவேறக்கூடிய தருணம். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, ஒன்றும் குறை இல்லை. உங்கள் சுகஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருக்கிறதால இந்த வாரம் ரொம்ப சுகமாக இருப்பீர்கள், குறை ஒன்றும் இல்லை. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் 100% பிளெஸ்ஸிங் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. கடவுளுடைய அனுகிரகம் உண்டு. அப்போது எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் பெற்றுட்டு வாங்க, எந்த குறையும் இருக்காது. பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதால் பூர்வீகத்தில் வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. இல்லை பூர்வீக சொத்தை பிரிச்சிக்கலான்னாலும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு அற்புதமான ஒரு நேரம். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். கணவன் 7க்குடையவன் 8ல் போய் வக்ரகதியில் இருந்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க. நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 9ல் ராகு இருக்குது. வெளிநாடு பயணம் ஒரு சிலருக்கு சிறப்பை தரும். கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க. வெளிநாடு போவீங்க அப்படின்னு சொன்னால் உயர்கல்விக்காக போகலாம், உத்தியோகத்துக்காக போகலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக செல்லலாம். எதற்காக நீங்கள் சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் போனாலும் கண்டிப்பாக நல்லது நடக்கும். பாருங்கள், 10ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 10ஆம் இடத்தை சனி பார்க்குறாருன்னா நீங்கள் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. இப்போ சொந்த தொழில் பண்ணுறீங்க, இல்லை உத்தியோகம் பண்ணுறீங்க, இல்லை தனியார் துறையிலேயே வேலை பார்க்குறீங்க, எதை பண்ணாலும் சரி மேலாமணிக்கியாக வேலை பார்க்க முடியாது. கூடுதல் உழைப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 10ஆம் இடம் சனி பார்த்ததுன்னு சொன்னால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த டெம்பரரி போஸ்ட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிறதுக்கான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. ஸோ 11ல் குரு பகவான் எந்த ஒரு தொழில் செய்தாலும் நீங்கள் கேஷுவலாக பண்ணால் கூட அது ரெட்டிப்பு வருமானம் வரும். ஆனால் அதிகப்படியான இன்புட்டு உழைப்பு தேவைப்படுகிறது. இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும். அப்போது ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு சந்தோஷம்
நீங்கள் அரசு அலுவலகத்தில் இருக்கிறீங்க, இல்லை தனியார் துறையில் இருக்கிறீங்க, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர், இல்லை உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள். சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் பகவான் 12இல் இருப்பதால் நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். அசையா சொத்துக்கள் மூலம் அதெல்லாம் ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க, மனம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. இல்லை மூத்த சகோதரமோ இளைய சகோதரம் இருந்தாலும் அவர்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இது அமைகிறது. மொத்தத்தில் இந்த கடகராசி அன்பர்கள் பேசுவதில் எச்சரிக்கை தேவை. கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். மற்றபடி அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறதே ஒழிய சாதிக்கக்கூடிய ஒரு நேரமா என்று சொன்னால் கண்டிப்பாக பணப்புழக்கம் அதிகரிக்கும், இரட்டிப்பு வருமானம் வரும். இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சூரிய பகவான் கன்னியில் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கலாமா? சூப்பர், நல்ல ஸ்தான பலம். குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 3க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் 3ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். 2க்கும் 11க்கும் உடைய அற்புதமானவர் புதன். அவர் 2ல் உச்சமடைஞ்சு குரு பார்வையில் இருக்கார். 7ல் சனி இருந்த போதிலும் அவர் வக்கரமாக இருக்கார். ஸோ மொத்தத்தில் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஓஹோன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். இருந்தாலும் ராசியை சனி பகவான் பார்ப்பதால் கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு முனைப்போடு ஈடுபட மாட்டீங்க. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். ஆனாலும் பணப்புழக்கம் என்பது அதிகரிக்கும். அதாவது உங்களை பொறுத்தவரை ஃபினான்ஷியலியே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் ரொம்ப பிரமாதமாக புதன் உச்சங்க. உதாரணமாக ஒரு வழக்கறிஞர், ஆசிரியர், பேராசிரியர், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், இது போன்ற வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொற்காலம். ஆனால் இது சாதாரணமாக இருந்தாலே அந்த வக்கீல் இன்றைக்கி அவர் ஒரு கேஸை ஆர்கியூமெண்ட் பண்ணி ஜெயிச்சிட்டாரு. இன்றைக்கி அவர் பக்கம்தான் எல்லாருமே இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் அவர் மேலே தான் அவரை தான் எல்லாரும் அவரை தேடி போகிறாங்க. அதே மாதிரி ஜோசியர்களும் இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசியில் பிறந்த ஜோசியர்களுக்கு ஒரு பொற்காலம். இது நாள் வரைக்கும் ஏனோத்தானோன்னு பொழப்பு போயிருக்கும். இப்போ பார்த்தா எல்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக பலிதமாகுதுப்பா, ரொம்ப நல்லா சொல்கிறாருப்பா அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். ஆசிரியர்களுக்கு நல்ல மேலிடத்தில் பாராட்டுகள். அதாவது ஒரு தலைமை ஆசிரியர் நல்லா பண்ணுறீங்க, நல்லா சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ரெகக்னேஷன், இல்லை டிஓ இது மாதிரி மேலதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பாராட்டுதல்கள் குவியும். இல்லை பேரண்ட்ஸே சொல்லுவாங்க, இந்த டீச்சர் ரொம்ப அற்புதமாக எடுக்கிறார், இந்த ப்ரொஃபஸர் ரொம்ப பிரமாதமாக பாடம் எடுக்கிறார் அப்படின்னு. சூரியன் புதன் சேர்க்கை. கல்வி நிறுவனங்கள், கல்வி கூடங்கள், கல்வி நிறுவனங்களுக்கு பேர். அப்போ கல்வி நிறுவனங்கள் பணியாற்றக்கூடிய ஆசிரியர், பேராசிரியர்களுக்கு நற்பெயர். இப்படி உங்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் நடத்தக்கூடிய ஒரு தருணம், வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நேரமும் இருக்கிறது. அற்புதம். 2ல் புதன் இருக்கிறதே பெரிய விஷயம். இன்னும் கேது வேறு இருந்து குரு பார்க்குறாருன்னு சொன்னால் இந்த ஜோசியை சொல்கிறாங்க பாருங்கள், சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலம் சொல்கிறதெல்லாம் பலிக்கும். அப்படி ஒரு காலகட்டம். இந்த 3ஆம் இடத்துல சுக்கிரன் 10க்குடையவனாக இருக்கிறதால கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கதவுகள் திறக்கப்பட்டு உங்களுக்கு வரவேற்புகள் கிடைக்கும். வேலைவாய்ப்பு நல்லா கிடைக்கும். வாங்க நீங்கள் எங்கள் யூனிட்டில் வேலை பாருங்கள் அப்படின்னு எல்லோரும் கூப்பிடுவாங்க. அது டெக்னீஷியனாக இருக்கலாம், கேமராமேனாக இருக்கலாம், இல்லை நடிகைகளாக இருக்கலாம். எங்கள் பேனரில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு வரவேற்பு கண்டிப்பாக இருக்கும். அற்புதமான நேரம்,
சூப்பரான நேரம். ஒரு வங்கியில் பணிபுரியுறீங்க, ஒரு இன்சூரன்ஸில் இருக்கிறீங்க, ஃபைனான்ஸில் இருக்கிறீங்க, அரசு கருவூலத்தில் வேலை பார்க்குறீங்க, இல்லை நகை உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள், துணி உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள், இவங்களுக்கெல்லாம் கூட பொற்காலம். இந்த இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு நிலையம், ஒப்பனை நிலையம், அந்த வீட்டை அலங்காரம் பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறது, ஆர்டிஸ்ட்டு, ஆர்ட் டைரக்டரு, இந்த சினிமாவுக்கு ஆர்ட் டைரக்டர் இருப்பாங்க பாருங்கள், வீடு மாதிரியே வீட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுபோல் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நேரம். இந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சூப்பருங்க. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதே நேரத்தில் படிக்கிற பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. அவங்க உள்ளூரில் படித்தாலும் சரி, வெளியூரில் படித்தாலும் சரி, ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். சுகஸ்தானத்தை குரு பார்க்குறார், சுகவாசியாக இருக்க போகிறீங்க. ஆரோக்கிய ஸ்தானத்தை குரு பார்க்குறார், ஆரோக்கியவாசியாக இருக்க போகிறீங்க. அப்போ சுகமும் ஆரோக்கியமும் உங்களுக்கு இந்த வாரம் மிக மிக சிறப்பான ஒரு நிலை. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு, அதாவது அது செவ்வாயினுடைய வீடாக இருக்கிறதால சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடம் வாங்கி போடணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கும் உங்களுக்கு. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு இடம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க, ஒரு மனை வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. செவ்வாயினுடைய ஆதிக்கம்னாலே பூமிகாரகன். அப்போ பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் அனுகூலங்கள் கிடைக்கும். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. வண்டி வாகனங்கள் சொந்தமாக வச்சு பழப்பு நடத்துவாங்க. சவாரி நல்ல சவாரி கிடைச்சி நல்ல வருமானம் வரும். அற்புதமான ஒரு நேரம். 5 குடையவன் 10ல் இருக்கிறது சிறப்பு தான். அப்போ குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால், நிலுவையில் இருந்தால் அது சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். இல்லை ஒரு பஞ்சாயத்துக்கு போகிறீங்க, இல்லை இது போல் ஏதாவது ஒரு கட்ட பஞ்சாயத்தாக இருக்கலாம், இல்லை சாதாரண ஒரு பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷன், எங்கே போனாலும் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்போ, ஒரு சாதகமான ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். இல்லை வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கும். 7ல் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்லதை செய்ய மாட்டார், கெடுதலை செய்வார்னு சொல்லுவாங்க. ஆனால் வக்ரகதியில் இருக்கிறதால மாறாக நல்ல பலனை, யோக பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு நேரம். ஆனால் 8ல் இருக்கும் ராகு பகவான் கொஞ்சம் உஷாராக தாங்க இருக்கணும். நீங்கள் வெளிநாடு போய் வேலை பார்க்குறீங்கன்னா தப்பிச்சிங்க. இப்போ உள்ளூரில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ அவப்பெயர் ஏற்படாலும், மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறேன், எது பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னு ஏதாவது பண்ணிடாதீங்க. உங்கள் நேர விரயம், பண விரயம், இதை தாண்டி அசிங்கம், அவமானங்கள் ஏற்படும். அதுவும் அறிமுகம் இல்லாத நபர்கள், அறிமுகம் இல்லாத இடம், இதெல்லாம் போய் காலை வைக்க வேண்டாம், பேச வேண்டாம். பணிவு கொஞ்சம் அக்கறையோடு இருந்துக்குங்க. மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், 9ஆம் இடத்தை சனி பார்க்குறார். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். தந்தைக்கும் உங்களுக்கும், அதாவது தந்தைக்கும் உடம்பு முடியாமல் போகலாம், இல்லை அவருடைய பிஸ்னஸ் முடங்கி போய் நீங்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரலாம், பாக்கி குறைவு ஏற்படலாம். மற்றபடி 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தும், உத்தியோகத்துலேயும் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தும். இது வரைக்கும் ஏனோத்தானோன்னு ஒரு தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க, இப்போ அந்த தொழிலை தூக்கி போட்டு வேறு தொழிலை மாற்றி அமைக்கலாம், இல்லை அதே தொழிலை இன்னும் இன்வால்மெண்ட்டாக வேலை பார்க்கக்கூடிய சூழல் வரலாம். கண்டிப்பாக 2-11 கூடையவன் 2ல் புதனுடைய நிலையில், அதாவது புதன் உச்சமாக இருக்கிறதால தொழில் கேஷுவலாக பண்ணுவீங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணுவீங்க. ஆனால் ரெட்டிப்பு வருமானம் சேரும். அற்புதமான நேரம். நேரம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. கிரகங்கள் உங்கள் கிரகங்கள் கையில் நேரம் இருப்பதால் அற்புதமான ஒரு நேரம். சிம்ம ராசிக்கு ஒரு சிறப்பான ஒரு காலம் என்று சொன்னால் மிகையாகாது. கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் கன்னியில் உச்சநிலை பெற்று குரு பார்வையில் இருக்கிறார். கன்னி ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் 1 முதல் 4 பாதங்கள், சித்திரை 1 முதல் 2 பாதங்கள் உள்ளடக்கியது.
ராசிநாதன் சூப்பராக ராசியில் இருக்கார், உச்சநிலையில் இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். இதை விட வேறு என்னங்க போகணும் அந்த கன்னி ராசிக்கு? 100% வெற்றி வாய்ப்பை தரக்கூடியவர் இவர் ராசிநாதன். அதுவும் குரு பார்வையில் இருக்கிறவர் ரொம்ப சிறப்பு. 2ஆம் இடத்துல 2 கூடிய சுக்கிரன் ஆட்சி பீடத்தில் இருக்கார். 9ல் குருவே இருக்கார். குரு பார்வை கோடி நன்மை. ராசி 3ஆம் இடம் 5ஆம் இடத்தை பார்க்க. இப்படி கிரகங்களுடைய நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரமாக விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. சூப்பராக இருக்கும். ராசிநாதன் உச்சமடைகிறார், குரு பார்வையில் வேறு இருக்கார். அப்போது எப்படி ஒரு குடுப்பில் பாருங்கள் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு. அதுவே அவங்களுடைய கற்பனை திறன்கள். இப்போ உதாரணமாக அவங்கெல்லாம் ஒரு எழுத்தாளராக இருக்காங்க, நல்ல அற்புதமாக நிறைய திங்க் பண்ணி நிறைய வெரைட்டிஸ் நிறைய எழுதுவாங்க. சொற்பொழிவாளர் இருக்காங்க, மேடை பேச்சாளர் இருக்காங்க, சிறுகதை எழுதுகிறவங்க, நாவல் எழுதுகிறவங்க, ஏன் லிரிக்ஸ் கவிதை எழுதுகிறவங்க, பின்னணிக்காக அதாவது பின்னணி பாடல் இருக்கு இல்லையா, இசை சினிமா பாடலுக்கு லிரிக்ஸ் எழுதுகிறவங்க. இது போல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு உச்சத்தை தொடக்கூடிய நிலை. ஏன்னா எங்கேருந்தியா வருது இவருக்கு திறமை? இவ்வளோ அப்படியே அருவி மாதிரி கொட்டுது அப்படின்வாங்க. அப்படி வானத்தை பார்க்குறாரு, அப்படியே டக்குன்னு அப்படியே கேப்சர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். வானத்தில் என்ன இருக்குது அப்படின்னு அந்த கற்பனை அப்படி அவங்கள தட்டி விட்டாங்கன்னா அப்படியே கொண்டு போய் பயங்கர ஸ்பீடாக போகக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இந்த கல்வி படிக்கிற பிள்ளைகளும் ரொம்ப நல்லா படிப்பாங்க. அது மட்டும் இல்லை, உங்களை பொறுத்தவரையிலையும் எழுத்தாளர், ஜோதிடர், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதினம் எழுதுபவர்கள், நகைச்சுவையாளர்கள். ஏன்னா புதனுக்கு நகைச்சுவை ரொம்ப நெருக்கம். இவங்க இது போன்ற அன்பர்கள், நாடக நடிகர்கள், நாடகத்தில் நடிக்கக்கூடியவர்கள், இந்த சினிமா தொலைக்காட்சி வசனம் எழுதுபவர்கள், நடிக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நேரம். அதுவும் சுக்கிரன் வேறு ஆட்சி பீடத்தில் இருக்கார். அப்போ சினிமா தொலைக்காட்சி இல்லை வேலை பார்க்குறவங்க, நடிகராகட்டும், டெக்னீஷியன் ஆகட்டும், இல்லை ஆர்டிஸ்ட் ஆகட்டும், எல்லோருக்குமே ஒரு யோகமான ஒரு நேரம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். கதவுகள் திறக்கப்படும். நீங்கள் போய் நின்னா இப்போ ஆட்டோமேட்டிக் கதவு இருக்குது பாருங்கள், சில கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி கதவு அப்படி போய் நின்னவொடனே திறந்துடும். அதுபோல் உங்களுக்கு இப்பொழுது உங்களுடைய கதவுகள் திறக்கக்கூடிய நேரம். உங்களுக்கு வாய்ப்புகள் சேரும். அற்புதமான நேரம். 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 2ல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். சூப்பர். ஆட்சி பீடத்தில் இருந்தால் பணம் பல வகையில் பையை நிரப்பும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய நிலை, வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய நிலை. வாக்கு சாதுரியத்தால் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். எடுக்கின்ற முயற்சிகள் சிறிய முயற்சியாக இருந்தாலும் இமாலய வெற்றி பெறுவீர்கள். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்படக் கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டப்போகிறது. எஸ்பெஷலி இது செவ்வாயினுடைய வீடாக இருக்கிறதால ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்க, மல்யுத்தம், இதுபோல் உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்கள், தேக ஆரோக்கியம், அதாவது அன்பர்கள். இப்போ ஒரு கிரிக்கெட் வீரர் இருக்காருன்னு இங்கே 10ஓட 11 இருக்காருன்னா இப்போ அவர் நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு நிலை வந்துடும். ஏன்னா 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். அது மட்டும் இல்லை, குரு பார்வையில் இருக்குது. நீங்கள் எடுக்கிற முயற்சி பெரிய லெவலில் ரீச் ஆகும். 4க்குடைய குரு ஒரு கேந்திராதிபதி, ஒரு திரிகோணம் ஏறி இருப்பதால் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு நிலை. 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு 100% கண்டிப்பாக கிடைக்கும்.
பிள்ளைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடு அடையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். சனி பகவான் 6ல் இருக்கார், ஆனால் வக்ரகதியில் இருக்கார். சில நேரங்களில் உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு பிரச்சனைகளை கொண்டாந்து விட்டுரும். 7ல் ராகு, கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன கருத்து மோதல்கள், கருத்து வேறுபாடுகள் வரும். நண்பர்களிடையே கூட கருத்து பேதம் ஏற்படும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட பிரச்சனைகள் வரலாம். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து போங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட போயிட்டு வரலாம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உயர்கல்விக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ சொந்த தொழிலுக்காகவோ வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு. சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்குறார். அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி 9ல் குரு ராசியை பார்க்குறார். உச்ச புதனை பார்க்குறார். 10ஆம் இடத்த அதிபதியும் புதன் தான். அதனால் பத்திரிகை துறை மீடியா துறையில் பணியாற்றக்கூடிய புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், ரசாயனத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் நேரம் அற்புதமான நேரம். 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். உங்களுக்கு பாருங்கள், நீங்கள் எப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்டுன்ற ஒரு பெரிய லெவலுக்கு உங்களை கொண்டு போய் முன்னிறுத்தும் ரெகக்னேஷன் கிடைக்கும். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. இந்த துலா ராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவான் ராசியில் ஆட்சி பீடத்தில் இருக்கார். எந்த ஒரு ராசிநாதனும் ராசியில் இருந்தால் அதை விட சிறப்பு வேறு ஒன்றுமே இல்லைங்க. அவர் என்ன 12 மாதமாக உட்காந்துருக்க போகிறார், 1 மாதம்தான் இருப்பார். அப்போ இருக்கக்கூடிய அந்த 1 மாதத்தில் அவர் தன்னுடைய வீட்டுக்கு தான் நல்லது செஞ்சு தானே ஆகணும். அப்போ கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நிலை. சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் நல்லது நடக்கும். இதில் பார்த்திங்கன்னா சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா, சூப்பராக இருக்குமானா சூப்பராகவே இருக்குங்க. சாதனை புரியக்கூடிய நேரம், சரித்திரம் படைக்கக்கூடிய நேரம். அதுலேயும் சினிமா தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருங்க, டைரக்டராக இருங்க, நடிகராக இருங்க, டெக்னீஷியனாக இருங்க, ஃபைனான்ஸராக இருங்க, எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. உங்களை இந்த சமூகம், இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு நிலையங்கள், ஒப்பனை நிலையங்கள், வீட்டை அலங்காரம் பண்ணுறவங்க, பெயிண்ட் பண்ணுறவங்க, கலை ஆர்டிஸ்ட்டு, இவங்க எல்லாருக்கும் இப்போ கலை நிபுணர்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான நேரம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த துணி உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள், நகை உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள், இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பாக இருக்கும். வங்கிகளில் பணிபுரிபவர்கள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு போன்ற துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சூப்பருங்க. தனஸ்தானத்தை தனகாரகன் பார்க்கிறார். தன பிராப்தி உண்டல்லவா. குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை சூப்பராக இருக்கும். அடிச்சிக்க முடியாது. நல்ல வருமானம் வரும் உங்களுக்கு. ஏங்க எப்படி திரும்பினாலும் வருமானம் தான், இப்படி திரும்பினாலும் பணம் தான். பணம் கொட்டும், பணமழை பொழியக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, இது நாள் வரைக்கும் உங்களை யாரும் உங்களை சீண்டலை அப்படின்னா இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நேரம். இப்போது பணமழை பொழியும் சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அந்த காசு பணம்
உங்களை பொறுத்தவரையிலையும் எதாவது இடம் வாங்க, பூமி வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க, வீடு கட்ட, இல்லை கார் வாங்க, டூ வீலர் வாங்க, இப்படி ஏதாவது ஒரு செலவு இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், தாய்க்கு ரொம்ப இதுவாக இருக்கும். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அதே நேரத்தில் அசையா சொத்துக்கள் ஒரு சிலர் வாங்கக்கூடியதான். வீடு இது போன்ற இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, ஃப்ளாட் வாங்குறது, அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க, கண்டிப்பாக செய்வீங்க அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்தில் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லாவே போகும், ரொம்ப சிறப்பாக நடக்கும், நல்ல சவாரி கிடச்சி சம்பாத்தியத்தை கிடைக்கும். சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். அப்போ அந்த சுகஸ்தானம் ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. இந்த துலா ராசியில் பிறந்தவர்கள் ரொம்ப சுகவாசிகளாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். படிக்கிற பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் கிடையாது. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறதால சிவனுடைய அருளை பெறுங்கள், சிவனை வழிபாடு செய்யுங்கள். ஓரளவுக்கு பூர்வீகத்தில் எதுவும் பிரச்சனை இருக்காது, பிள்ளைகளுக்கும் எந்த இடர்பாடுகளும் வராது. 6ஆம் இடத்துல ராகு, அஷ்டலட்சுமி யோகம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். மொத்தத்தில் பார்க்கும்போது வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். இந்த 6ல் ராகு இருக்குதுன்னு வச்சிங்களேன், இந்த கோர்ட்டில் ஏதாவது கேஸ் இருந்தால் கூட உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். திடுதுப்புன்னு எல்லாருக்கும் கேஸு இழுத்துக்கிட்டு போகுது, ஏன் நான் கொடுத்த கேஸு சட்டுப்புட்டுன்னு முடிஞ்சு ரிப்போர்ட் வந்துடுச்சு, எனக்கு சக்ஸஸாக சாதகமாக தீர்ப்பு வந்துடுச்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய. ஏன்னா 6ல் ராகு இருக்குது, ரொம்ப ஷார்ப்பாக, ரொம்ப வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் பஞ்சாயத்துன்னு எதாவது ஒரு பிரச்சனைன்னு போகிறீங்க, அதில் நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மற்றபடி இந்த 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம், அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். நண்பர்கள் சில பேர் நல்லது செய்கிறேன்னு கடைசியில் அவங்களால உபத்திரம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ நண்பர்கள் சொல்லி புரிய வைங்க. மற்றபடி கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு, கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம். கூட்டு தொழில் கொஞ்சம் ஒரு மந்தத்தன்மை அடையலாம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் 7க்குடையவன் 9ல் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் கண்டிப்பாக யோக பாக்கியங்கள் உண்டு. அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் உண்டு. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லணும். 11ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் ஆகும். மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்துட்ருப்பீங்க, அது இன்னும் கால அவகாசம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்லது நடக்காது, லேட்டாகும்னு சொல்லலாம். 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறது என்று சொன்னால் வரக்கூடிய லாபங்கள் ஒரு பெரிய இப்போ கம்பெனி இருக்குது, சிலதெல்லாம் ஏற்ற அளவில் இருக்கும், லாபம் கைக்கு வருவதில் காலதாமதம் ஆகும். மற்றபடி உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். அப்போது 9க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்றதால் கலைத்துறை, சினிமாத்துறை, புத்தகத்துறை, அச்சகத்துறை, மற்றபடி உங்களுக்கு மீடியா, ப்ரெஸ்ஸு இதில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான காலம். கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கும் அற்புதமான நேரம். ஆலய வழிபாடு கண்டிப்பாக இருக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் என்று சொன்னால் மிகையாக. லக்னாதிபதி லக்னத்தில், அதாவது ராசி அதிபதி ராசியில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இது ஒன்றே போதுங்க. இந்த துலா ராசிக்கு சாதனை புரியக்கூடிய நேரம்.
2ஆம் இடத்தை குரு பார்க்குது பணம் மழை பொழியும். 4ஆம் இடத்தை பார்க்குது பிள்ளைகளை நல்லா கல்வி நல்லா படிக்க வைப்பீங்க, உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி படிக்க வைப்பீங்க. அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, ஃப்ளாட்டு வாங்குவீங்க, ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க அப்படின்னு சொன்னோம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராகு ஃபேவர், சனி பகவான் பார்வை இது. அதாவது சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள், மற்றபடி ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மொத்தத்தில் இந்த மகர ராசி இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் மிக மிக சிறப்பான ஒரு வாரமாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. விருச்சிக ராசி கால புருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கார். இந்த விருச்சிக ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகம் 4, அனுசம், கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா? வாங்க பார்க்கலாம். அதாவது ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. ராசியை பார்த்துறார். 7 ஸ்தான பலம், குருவுக்கு ஸ்தான பலம் ஆயிடுச்சு. இந்த விருச்சிக ராசிக்கு 7ல் குரு இருக்கிற வரைக்கும் விருச்சிக ராசிக்கு யோகமான பீரியடு. ராசியை பார்க்க போகிறார், முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார், 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எண்ணிய செயல் கைகூடும், காரியம் கைகூடும், நடந்தேறும், சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இழந்த கௌரவம், புகழ் இதெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு தருணம். அதே உங்களுக்கு தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். ஏன்னா சந்திரனுக்கு 4ல் சனி, அர்த்தாஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ சனி நடக்குதுன்னு சொன்னால் பிரச்சனைகள் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கை கால் வலி, முட்டு வலி, முதுகு வலி இருக்கும். இந்த அர்த்தாஷ்டம சனி நடக்கும்போது சில பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் ராசியை குரு பார்ப்பதால் தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு ஒரு முழு வீச்சோடு தொழிலையோ உத்தியோகத்திலேயோ நீங்கள் அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவீர்கள், சக்ஸஸ் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்து அதிபதி 7 இருக்கிறதால பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல பணவரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். திருமண வயதில் இருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, நேயர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் காலம் இது அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும், பண பரிவர்த்தனை இருக்கும், பொருளாதார மேன்மை இருக்கும், குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. ஒரு சிலர் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் அடைவர், ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள். 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனிக்கிழமை தோறும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். அதை வச்சு இப்போ வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்துவாங்க இல்லையா, சவாரி கிடைக்குதா, அதை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை இருக்கும். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். இருந்த போதிலும் சனி வக்ரகதியில் இருக்கிறதால ஓரளவுக்கு தீய பலன்கள் கட்டுக்குள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி சுகஸ்தானம் கெடுகிறது, உங்களுக்கு சுகம் கெடுகிறது. உங்களுக்கே பிபி சுகர் எகிறலாம். வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒதுக்கி வச்சுருப்பீங்க. அதை பார்த்தா ஒரு வாரத்துலேயே காலி பண்ணும். ஒரு மாதத்துக்கு உண்டான செலவை
ஒரு மாதத்துலேயே ஒரு வாரத்திலே காலி பண்ணக்கூடிய நிலை ஏற்படும். எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க. 5ல் ராகு, பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். உங்கள் சொத்து பத்துக்கு யாராவது ஆட்டையை போடலாம். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் செய்யுங்க. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி, கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை கண்டிப்பாக தேவை. மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புணர்ச்சி தேவை. எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். யார் எதிரி யார் நண்பன்னே தெரியாது. எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். இருந்த போதிலும் 7ல் இருக்கும் குரு பகவான் உங்களை காப்பாற்றுவார். குறை ஒன்றும் இல்லை. 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அப்போது அது அளவுக்கு அதிகமான உழைப்பு தேவைப்படுகிறது. அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருங்க, எச்சரிக்கையோடு இருங்க. அதாவது வேலையில் டென்ஷன் இருக்கும். மந்தியச்சூட்டு மாதிரி இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், வேலை முடியலையே, இவ்வளோ வேலை இருக்கு அப்படின்னு வேலையில் பலம் இருக்கும். அதிகாரிகளுடைய டார்ச்சர் இருக்கும், சக ஊழியர்களுடைய டென்ஷன் இருக்கும். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் வேலை பார்த்து எவ்வளோக்கு எவ்வளோ வேலை பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நன்மைகள். இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கத்தானே கிடைக்கும். அப்போ லாபம். சொந்த தொழில் பண்ணுறவங்க சிரமம் பாராமல் வேலை பார்த்தீங்கன்னா நல்ல லாபத்தை பார்க்க போகிறீர்கள். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்க போகும். புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு பத்திரிகை துறை, மீடியா துறை, சினிமா, தொலைக்காட்சி பிரிவு, நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எழுத்தாளர்கள், டைரக்டர்கள், கற்பனைவாதிகள், பின்னணி பாடகர்கள், இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அற்புதமான நேரம், ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய நேரம். சுக்கிரன் 12ல் இருக்கார். 12ல் சுக்கிரன் ஆட்சி பெற்ற சுக்கிரன். பெண்களால் வருமானமும் இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் பெண்களால் செலவினங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். அவங்க இல்லைங்க, வீட்டுக்கு தேவையான கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, விலையுயர்ந்த பொருட்கள், பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா ட்ரெஸ் மெட்டீரியல், ஆர்னமெண்ட்ஸ் இப்படி வாங்கி தருவாங்க. மற்றபடி இந்த விருச்சிக ராசி அப்படின்னும் பொழுது சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் இது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக சாதிப்பீங்க. தொழில் ரீதியாக அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறதே ஒழிய டெஃபினட்டாக சாதிக்கக்கூடிய ஒரு நேரம், சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. வளமோடும். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார். இந்த ராசிக்கு கணக்கு எடுத்திங்கன்னா 6ஆம் இடம், 6ல் குரு ஊரில் பகை என்று சொல்லக்கூடிய நிலை. இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள், பூராடம் 1 முதல் 4 பாதங்கள், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த தனுர் ராசி. இந்த தனுர் ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா? வாங்க பார்க்கலாம். குரு 6ல் இருந்த போதிலும் அற்புதமான இடங்களை பார்க்கிறார். 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானத்தை பார்த்து தொழிலை சரி பண்ணுறார். உத்தியோகத்தில் நல்லது நடக்க வைக்கிறார். பிரமாதம். குரு பார்க்க கோடி நன்மை. தொழிலில் எந்த ஒரு டென்ஷன் பரபரப்பு இருக்காது. தொழிலில் நல்ல ஒரு சம்பாத்தியம். கேட்குற இடத்துல கடன் கிடச்சி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் அபிவிருத்தி ஆகும். இரட்டிப்பு வருமானம் வரும். இரட்டிப்பு மகிழ்ச்சியை பெறப்போகிறீர்கள். படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு போகலாமா, தொழில் பண்ணலாமான்னு காத்துட்ருக்காம ஒரு ஜோசியரை பார்த்து அணுகி வேலைக்கு போகலான்னா வேலைக்கு போங்க. படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும். அது எந்த டிபார்ட்மெண்ட்டில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த வேலையே கிடைக்கும். உத்தியோகம் அப்படின்னும் போது
தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த தொழில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த தொழில் நீங்கள் இறங்கி செய்யலாம். அற்புதமாக பலனை தரும். 10ஆம் இடத்து அதிபதி 10ல் புதன் வந்து உச்ச நிலை பெறுகிறார், குரு பார்வை பெறுகிறார். சூப்பருங்க. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் யோகமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பத்திரிகை துறை, மீடியா துறையில் வேலை பார்க்குறவங்க, புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த எழுத்துத்துறை, கணக்கியல் துறை, புள்ளியியல் துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், அச்சகத்துறையில் வேலை பார்க்குறவங்க எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா, வழக்கறிஞர்கள், இவங்க எல்லோருக்கும் சிறப்பான காலம். தொழிலில் வந்து கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நேரம். பிஸி ஷெட்யூல் அப்படின்னு சொல்லணும். அற்புதமாக இருக்கும் இந்த காலகட்டம். தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சிறப்பான நேரம். தொழிலில் கொடிகட்டி பறக்கணும். உத்தியோகத்தில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய நேரம். நிர்வாகத்தில் நல்ல பேர் கிடைக்கும். நிர்வாகத்தில் கூப்பிட்டு உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கூட வழங்கி கௌரவிப்பார்கள். அற்புதமான நேரம். அரசாங்கத்துக்காக சென்று நீங்கள் எதாவது சர்டிஃபிகேட் வாங்கணும், இல்லை லோனுக்காக போகிறீங்க, கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். ஆன்மீக துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், இப்போ ஒரு சிலர் வந்து கோயிலில் ஒரு பொறுப்பில் இருப்பாங்க, சம்பளம் வாங்காத கௌரவ போஸ்ட்டில் இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போல்லாம் அருமையான காலகட்டம். சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு நிலை. இது எல்லாத்தை விட சுக்கிரன் 11 கூடிய சுக்கிரன் ஆட்சி பீடத்தில் இருக்கார். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நேரம். உங்கள் காட்டில் மழை, கதவுகள் திறக்கப்பட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணி குடும்பத்தை சந்தோஷமாக நடத்தக்கூடிய சூழல் இருக்குது. பாருங்கள், 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இப்போ தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். அதே நேரத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, காது கொத்துறது, பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணுறது, சீமந்தம் பண்ணுறது, வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இப்படி சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்குது. பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பக்கூடிய தருணம் இது. வருமானம் பெருகும். இப்போ கிணத்துல இருந்து நாலா பக்கமும் ஊற்று வர்ற மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நாலா பக்கமும் இருந்து வருமானம் வரும். சூப்பராக இருக்கும். மனைவி சார்ந்த விஷயங்கள் கூட பாருங்கள். 7 10 உச்சமடைஞ்சி குரு பார்வையில் இருக்கார். அப்போ மனைவி சார்ந்த, அதாவது கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், அவங்க வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதில் ஒரு வருமானம், சந்தோஷம். அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும், அதில் ஒரு வருமானம், சந்தோஷம். இப்படி பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமாக இருக்கும். இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். வர்ற துட்டை என்ன பண்ணுவீங்க? சொத்து பத்து வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, மனம் வாங்குவீங்க, கார் வண்டின்னு ஏதாவது 2 வீலர் 4 வீலர் வாங்குவீங்க. எது இருந்தாலும் இப்போ வீடு வாங்குறீங்க, ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு உங்கள் குறிக்கோள்லாம் அதுக்குள்ளே பாருங்கள். இது என்னென்னா ராகு இப்போ 4ல் உட்காந்துங்கிறதால ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும். 1 கோடி ரூபாய்க்கு வீடை வாங்கி வச்சிரும். அப்போ கடன் ரீபே பண்ணுறது கஷ்டமாயிடும். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. 5ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும். இல்லை பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு வரலாம். பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தை, அதாவது 10ஆம் இடத்தை பார்ப்பதால் 8ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போது உங்களுக்கு காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இலவாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ரசாயன துறையில் இருக்கிறவர்கள், மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான நேரம். 9ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தகப்பனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி தகப்பனுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். மற்றபடி குறைவொன்றும் இல்லை. இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பண மழை பொழியக்கூடிய காலம்.
லட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய காலம். திரும்பிய திசையெல்லாம் வருமானம் வரும் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்பட போகிறது. சுப செலவுகளே வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க, இல்லை வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்க, இப்படி பல விஷயங்களில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது. தனுர் ராசியில் பிறந்த அன்பர்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. சனி பகவான் இப்பொழுது இன்னொரு ராசியான கும்பத்தில் ஆட்சி பீடம் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறார். ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த மகர ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி. இந்த மகர ராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஓப்பனாக பேச மாட்டாங்க. 4 கேள்வி கேட்டால் ஒரு கேள்விக்கு தான் பதில் வரும். அப்பேற்பட்ட அன்பர்கள் அவர். இவங்களை பொறுத்தவரையிலையும் குரு 7.5 சனி போயிட்டுருக்கு. அதாவது எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம், திருவிழா கொண்டாட்டம்னே சொல்லலாம். ஆனால் இந்த ராசி அன்பர்களுக்கு, மகர கும்ப ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம் 75% இருந்தாலும் 7 சனியும் இருக்குது. திண்டாட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 19 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு. அந்த முதல் ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். இருந்த போதிலும் இவர்கள் உழைப்பை நம்பக்கூடியவர்கள் மகர கும்ப ராசி அன்பர்கள். அதனால் யார் உண்மையாக உழைக்கிறோம், யார் உழைக்கிறாங்க, உழைப்பை நம்புகிறாங்க அப்படின்னா அவங்கள இந்த சனி பகவான் 7 சனி, அஷ்டமத்து சனி இதெல்லாம் ஒன்றும் பண்ணார், தண்டிக்க மாட்டார் சனி பகவான். இந்த அதிரடியாக சம்பாதிக்கிறாங்க பாருங்கள், மனசாட்சி இல்லாமல் அவங்களெல்லாம் கொண்டு போய் அதில் பாதாளத்தில் 7 சனியில் அவங்கள தான் பிரச்சனையை கொண்டு வருவாங்க. அதனால் இவங்களுக்கு முதல் சுற்று 19 வயசில் இருக்கிறவங்களுக்கு, 2வது சுற்று நடக்கிற 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் பாதை, இதுதான் பயணம், இதுதான் வாழ்க்கைன்னு ஒரு செம்மைப்படுத்திட்டு போவார். இருந்த போதிலும் இந்த குரு பகவானுடைய நிலையை பார்க்கும்போது 5ல் குரு கஞ்சினாலும் கிடைக்காது, ராசியை குரு பார்க்குறார். எப்போவுமே 7 சனி நடந்தால் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பாங்க, டென்ஷனாக இருப்பாங்க. யாராக இருந்தாலும் டென்ஷன், பரபரப்பு, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பாங்க. அதுவும் ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கைகால் வலி, முட்டு வலி, முதுகு வலின்னு சொல்லவே தேவை. ஆனால் இப்போ ராசியை குரு பகவான் பார்க்குறார். அற்புதத்திலும் அற்புதம். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். உங்களுடைய திறமையை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, இல்லை தொழில் பண்ணுற இடத்துல முழு வீச்சோடு பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இழந்த கௌரவம், புகழ், அந்தஸ்தை மீண்டும் பெற முடியும் இந்த குரு பகவான் பார்வையால் அப்படின்னு சொல்லணும். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். நல்ல பணம் வரும், ஒன்றும் பயம் இல்லை. ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. ஒன்வே டிராஃபிக் மாதிரி கொடுத்தா வசூலாகாது. அதே போல் குடும்பத்தில் சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள், பிரிவினைகள் வரும். எச்சரிக்கையோடு இருக்கணும். மற்றபடி 3ஆம் இடத்துல ராகு பகவான், உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. இந்த 3ஆம் இடத்து ராகு பல அற்புதங்களை செய்வார். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இவங்க முயற்சி திருவினையாக்கும் 100% வெற்றி வாய்ப்பை தருவார். 500 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல 5000 ரூபாய் கட்டே கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த ராகு பகவான் அளப்பரிய பலனை தரப்போகிறார். ஆனால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். இந்த மாத்ருஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறதால என்ன நடக்கும் அப்படின்னா, தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும்.
இல்லை வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்துவாங்க. கால் டாக்ஸி, ஆட்டோ ரிக்ஷா இதுபோல் பஸ்ஸு, லாரி, இதுபோல் 4 வீலர் இதெல்லாம் வந்து வாடகைக்கு விடுவாங்க இல்லையா, டெம்போ ட்ராவலர். இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாடகை கிடைக்கிற மாதிரி, அதாவது சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், பாதியில் நின்று போய் பழுதாயிடும். ஏன்னா 4ஆம் இடத்தை பார்க்குறார் சனி 3ஆம் பார்வையாக. அப்போது ரிப்பேர் பழுது பார்க்குற செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படும். அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ்னு ஒரு அமௌண்ட்டு ஒதுக்கி வச்சுருப்பீங்க 1 மாதத்துக்கு இவ்வளோன்னு, அது ஒரே வாரத்தில் காலி பண்ணுற அளவுக்கு செலவு கொண்டாந்து விட்டுரும். அதனால் எது ரொம்ப முக்கியமோ அதை இழுத்து செய்யுங்க, பார்த்து செய்யுங்க. எல்லா செலவையும் இழுத்து போட்டு செஞ்சிங்கனாக்கா செலவு ரெட்டிப்பாகும். உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு சென்று அட்மிட் ஆகிற மாதிரி ஆகிடும். குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் மட்டுமல்ல, ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம், இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு 100% கிடைக்கப் போகிறது. அப்புறம் என்னங்க குறை? குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரிச்சுக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். மற்றபடி 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் போய் 6ல் உட்காந்துருக்கார் பாருங்கள். அப்போ சொத்து பத்துக்களால் செலவினங்கள் ஏற்படும். வீடு வாடகை விட்டுருப்பீங்க, கடை வாடகை விட்டுருப்பீங்க, ஷட்டர் போயிடுச்சு கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு வாங்க, இல்லை ஃப்ளோர் போயிடுச்சு கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்கன்னு வாங்க. அதான் செவ்வாய் 6ல் போய் உட்காந்து 4க்குடையவன் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். மற்றபடி 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். கொஞ்சம் அசிங்கம் அவமானங்களை சந்திக்கக்கூடிய நேரம். விழிப்புணர்ச்சியோடு இருங்கள், எச்சரிக்கையாக இருங்க. அதுவும் அறிமுகம் இல்லாத நபர், அறிமுகம் இல்லாத இடங்களில் பார்த்து பழகுங்க, பேசுங்க. மற்றபடி 9ஆம் இடம் சிறப்பாக இருக்குது, குரு பார்வையில் இருக்குது. 9ஆம் இடத்து அதிபதி புதன் உச்சநிலை பெற்று குரு பார்க்குறார். அப்போது 5ஆம் இடம் சூப்பர், 9ஆம் இடம் சூப்பர், ராசியை குரு பார்க்குறார். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அற்புதமான நேரம். உங்கள் காட்டில் மழைன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் 9ல் புதன் இருக்கிறதால புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள். ஏன்னா சுக்கிரன் வேறு 10ஆம் இடத்துல ஆட்சி பீடத்தில் இருக்கார். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் தேடி வரும், சம்பாத்தியம் கிடைக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. சொந்த தொழிலில் லாபம், உத்தியோகத்தில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், சலுகைகள் கிடைச்சி சந்தோஷமாக வேலை பார்க்க போகிறீங்க. இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு 3 நாள் சந்திராஷ்டமம் வருது. அதாவது செப்டம்பர் 30, அக்டோபர் 1, 2 சந்திராஷ்டம நாளாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரிகோண வீடு. சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கார், சூப்பராக இருக்கார். ஆனால் வக்ரகதியில் இருக்கார். ஒரு கிரகம் நேர்கதியில் இருந்தால் நல்ல பலனை தரும். இப்போது அந்த வீட்டில் சனி ஆட்சி பெறுகிறார் அல்லவா, ஆனால் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தருவார். அப்போது உங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சனி வக்ர காலங்களில் ஒரு நல்ல பலன் கிடைக்குமா என்று சொன்னால் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்காது, எதிர்பார்த்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகாது. அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி. இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா? வாங்க ராசிக்குள் போகலாம். பாருங்கள், 7 சனி 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு பிரச்சனையை தரும். படிக்கிற பிள்ளைங்க படிப்பை தவிர மீதி எல்லாம் பண்ணுவாங்க, மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம்னு டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். ஆனால் ஜெயிக்கக்கூடிய நேரம். இதுதான் பாதை, இதுதான் பயணம், இதுதான் வாழ்க்கைன்னு செம்மைப்படுத்தி விட்டு போகும்.
சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். இன்னொரு மைனஸ் என்னன்னா 2ல் ராகு இருக்குது. அது மைனஸும் இருக்குது ப்ளஸ்ஸும் இருக்குது. ப்ளஸ்ஸை விட மைனஸ் ஜாஸ்தி. இந்த 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் ஏதாவது பேசி பிரச்சனையை கொண்டாந்துருவீங்க. இப்போது ஒரு வழக்கறிஞராக இருக்கிறீங்க, இல்லை சொற்பொழிவாளராக இருக்கிறீங்க, மேடை பேச்சாளராக இருக்கிறீங்க, இல்லை ஜோதிடராக இருக்கிறீங்க, ஆசிரியராக இருக்கீங்க, பேராசிரியராக இருக்கீங்க. அது பேசுகிறது கொஞ்சம் அதாவது ஏற்கனவே பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு. அப்போ 2ல் ராகு இருந்தால் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் பிரச்சனையாகி கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். எச்சரிக்கை தேவை. ஏற்கனவே சனி ராசியில் உட்காந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பிரச்சனைகள். 2ல் ராகு பஞ்சாயத்து வரைக்கும் போகும். பஞ்சாயத்துன்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போகும். எல்லாரும் பிரிஞ்சிட மாட்டாங்க. யார் பிரியணும், இவங்க ஜாதக அமைப்புப்படி கணவன் மனைவி பிரியணும்னு இருந்தால் தான் பிரிய முடியும். மற்றபடி எல்லாரும் பிரிய முடியாது. அதனால் இருந்த போதிலும் சண்டை எல்லாருக்கும் வரும். எல்லார் வீட்லேயும் சண்டை இருக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. விட்டு கொடுத்தால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை. ஆனால் ராகு 2ல் உட்காந்துருக்காரா, பிரம்மாண்டத்தை கொடுப்பார். யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துடக்கூடாது. நான் கொஞ்சம் வசதியாக இருக்கிறீங்க அப்படின்னா நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு அது கட்சியில் உங்களால் அது பண்ண முடியாமல் போயிடும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி பல வருவாய் இருக்கும், குடும்ப மேன்மை இருக்கும், பொருளாதார மேன்மை இருக்கும். ஆனால் குடும்பத்தில் கசமுசா சண்டை சச்சரவு பஞ்சாயத்து வரைக்கும் போகும். 3ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, 3ஆம் பார்வையாக. அப்போது இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஆகாது. இல்லை இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். எச்சரிக்கையாக இருக்கணும். எடுக்கிற முயற்சி காலதாமதம் எடுக்கும், பிறகு சக்ஸஸ் ஆகும். இந்த பிபிஓ சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறவங்க விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். ஆனால் 4ல் ராகு இருக்குது. ஸ்தான பலம் இல்லை என்றாலும் மாத்ருஸ்தானத்தில் சுபஸ்தானம் இருப்பது சிறப்பு. படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. அதே நேரத்தில் தாய்க்கு தேக ஆரோக்கியம் நிறைவாக இருக்கும், எந்த குறையும் இருக்காது. நீங்களும் சுகவாசியாக இருப்பீங்க. இந்த மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்குறதால நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கை தேவை. இது மட்டும் இல்லை, இந்த 7ஆம் இடத்தை சனி பார்த்ததுன்னு சொன்னாலே ஏற்கனவே 7 நடக்குதா, செல்றமிடமெல்லாம் வெறுப்புன்னு சொல்கிற மாதிரி யார் பார்த்தாலும் உங்களை பார்த்தா ஒரு தின்ஸாக பார்ப்பாங்க, கோபமாக பார்ப்பாங்க, கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எங்கே போங்க, ஆஃபீஸ் போங்க, வீட்டுக்கு போங்க, நண்பர் வீட்டுக்கு போங்க, உறவினர்கள் வீட்டுக்கு போங்க, எல்லோரும் மூஞ்சை திருப்பி வச்சுப்பாங்க. ஏன்னா 7ஆம் இடத்தை சனி பார்த்தாலே உங்களுக்கு அவங்க அகைன்ஸ்டாக மாறிடுறாங்கன்னு அர்த்தம்னே சொல்லிடலாம். மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். புதன் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, அச்சகத்துறை, பிரிண்டிங் ப்ரெஸ், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், வழக்கறிஞர்கள், ஜோதிடர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான நேரம், சிறப்பான காலம். கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள் இவங்களுக்கும் ரொம்ப சிறப்பான நேரம். மற்றபடி உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் என்பது கண்டிப்பாக உண்டு. 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தொழிலில் மேன்மை, உத்தியோகம், எந்த நிலை எப்படி இருந்தாலும் பண வருவாய் என்பது வந்தே தீரும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு வருமானம் வரும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, மற்றபடி எல்லா சலுகைகளும் கிடைக்கும். மேலதிகாரி, சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு உங்களை பாராட்டி கௌரவ போஸ்ட்டு கொடுப்பாங்க, கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள், அப்படி சொல்லலாம். மற்றபடி 12ஆம் இடத்தை
சனி பார்ப்பது, அதாவது சனி அது குரு பார்க்குது, 12ஆம் வீட்டை குரு பார்க்குறதால செலவினங்கள் ஏற்பட்டாலும் நல்லா சம்பாதிக்க போகிறீங்க. அப்போது ஏதோ செலவு பண்ணி தானே ஆகணும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு போகிறது, பிள்ளைகளை கல்விக்காக செலவு பண்ணுறது, வெளிநாட்டுக்கு அனுப்புறது, வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு இருக்குது, நல்லதே நடக்கும். அற்புதமான ஒரு நேரம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். அக்டோபர் 2, 3, 4 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த மீன ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ளடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1 முதல் 4 பாதங்கள் வரை, ரேவதி 1 முதல் 4 பாதங்கள் வரை. இந்த ராசி அதிபதி குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கலாமா? இருக்கார். முயற்சி ஸ்தானம்னு சொல்லலாம், முக்கால் சுபம் தருவார்னு சொல்லலாம். ராசியில் ராகு பகவான் இருக்கார். ஆசிலேஷன் மைண்டு இருக்கும். எதையாவது எடுத்தோமா செஞ்சோமான்னு செய்ய மாட்டீங்க. இன்னும் இதை விட பெருசாக செய்யணும், பிரம்மாண்டமாக வேணும், இன்னும் இதை விட பெஸ்ட்டாக ஓடணும்னு வெயிட் பண்ணி காலதாமதமாகும். சனி பகவான் 12ல் இருக்கார். 7.5 சனி போயிட்டுருக்கு. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும், கோயிலாக தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சனிக்கிழமை தோறும் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தாங்க முதல் ரவுண்டு பிரச்சனை இருக்கும். கொஞ்சம் பிள்ளைங்க படிப்பை தவிர இதெல்லாம் பண்ணுவாங்க. நாட்டம் இருக்காது, படிப்பில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் பாதை, இதுதான் பயணம், இதுதான் வாழ்க்கைன்னு செம்மைப்படுத்திட்டு போகும். 2வது சுற்றாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பயப்பட தேவை. ஆனாலும் ராகு பகவான் ராசியில் இருக்கிறது ஒரு மைனஸ். ஒரு தெளிவில்லாத சூழல், தெளிவில்லாத சிந்தனை, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாறும், ஐடியா மாறும். 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார். குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறது சிறப்பாக குடும்பத்தை நல்லாவே பிரிச்சுடுவார். எல்லா குடும்பமும் பிரிஞ்சிடாது, பிரியணும்னு ஒரு அமைப்பு இருக்கிற இது பிரிஞ்சிடுவாங்க. அப்போது கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. விட்டு கொடுத்து போனீங்க, அரவணைச்சு போனீங்கன்னா ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கொடுக்கல் வாங்கல், பணம் பல வகையில் பையன் நிரப்பும். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சூப்பர், வருமானம் ரெட்டிப்பு, சந்தோஷம். உங்கள் காட்டில் மழைனே சொல்லலாம். 7.5 சனி நடந்தாலும் பொருளாதாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் இருப்பீங்க. பணம் பல வகையில் பையன் நிரப்பும். ஏன்னா குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போது 11ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா பணம் நிறைய, வருமானம் நிறைய இருக்கும். பணம் அதாவது சேவிங்ஸ் சேரும். இருந்தாலும் யாராவது கேட்பாங்கன்னு கேட்டால் கொடுத்துடாதீங்க. கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் பண்ணிங்கன்னா சரிப்பட்டு வராது, கொடுத்தா வசூலாகாது. அது மட்டும் இல்லை, வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய மீனராசி என்பவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். இந்த 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கை கால் வலி, முட்டு வலி, முதுகு வலிலாம் வரும். பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி உங்களுக்கு இந்த 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது சிறப்புங்க. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். அது மியூசிக்கில் மியூசிக் டைரக்டராக இருக்கலாம், மியூசிக்கில் டெக்னீஷியனாக இருக்கலாம், பின்னணி பாடகராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம்.
4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. பணம் வருமானம் நிறைய வரும். அப்போ சொத்து வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட் வாங்க முனைப்போடு செயல்படுவீர்கள். தாராளமாக செய்யலாம், சக்ஸஸ் ஆகும். 6ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். உடம்பு சுகமில்லாமல் போகும், ஜாக்கிரதையாக இருந்தது. மற்றபடி உங்களுக்கு கடன் சுமை இருப்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம், நட்பு வட்டாரம் விரிவடையும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நேரம். அது மட்டும் இல்லைங்க, 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அது புதன் அங்கே உச்ச நிலையில் இருக்கார். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க சாதிக்கக்கூடிய நேரம். உங்கள் காட்டில் மழைன்னு சொல்லலாம். அற்புதமான நேரம். சாதிக்க போகிறீங்க. அது கேதுவை வேற குரு பார்க்குறார். ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கும் சாதனையான நேரம், அற்புதமான நேரம் என்று சொல்லலாம். 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பாக்கியமான நேரம். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, எதற்காக போகிறீர்களோ கண்டிப்பாக சாதிக்க முடியும். இல்லை இதெல்லாம் போகலைங்க, நான் சும்மா டூர் மாதிரி போகிறோம், ஆன்மீக டூரு இல்லைன்னா இன்ப சுற்றுலான்ற பேரில் தாராளமாக போயிட்டு வாங்க. சந்தோஷமாக போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஆத்ம திருப்தி கிடைக்கும். மற்றபடி 10ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறதால சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் அபிவிருத்தி ஆகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, சலுகைகள் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்த்தாலே எல்லா சலுகைகளும் கிடைக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு, சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கும். இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா 4, 5, 6 சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் அந்த மீன ராசிக்கு 7.5 சனி இருக்குது. அந்த முதல் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்கும். 2வது ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல காசு பணம் அற்புதங்க விளையாடும். உங்கள் கையில் லட்சுமி தாண்டவம் ஆடுவா. நல்ல செலவு பண்ணுவீங்க, நல்ல சுப செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அசுப செலவும் ஒரு சிலருக்கு ஏற்படும். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டியது துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வெளியூர் வெளிநாடு எல்லாம் போகிறதுக்கு, வேலைக்காக போகலாம், உத்தியோகத்துக்காக போகலான்னு சொல்கிறீங்க. போயிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். உள்ளூரில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆசிலேஷன் மைண்ட் இருக்கத்தான் இருக்கும். மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.